இந்த 4:30 to 6ங்கிற பிரம்ம முகூர்த்தம் என்று கூறப்படுவது எதனால் என்னாக்க, பூமி தன்னுடைய உள்ளுக்குள்ள பஞ்சபூதங்களையும் ஒளித்து வைத்து கொண்டு நம்மை வாழ வைப்பதற்காக நமக்கு திருப்பி தரக்கூடிய நேரமானது காலையில் 4:30லேருந்து 6, சாயந்தரம் 4:30லேருந்து 6. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். ஸ்கைங்கிற எனர்ஜி இருக்குது. ஸ்கைக்கு கீழே, அதாவது ஆகாயத்துக்கு கீழே இருக்கிற 4 எனர்ஜியை நம்ம அதுக்குண்ட கொண்டு போய் சேர்க்குறோம். எப்படி சேர்க்குறோம் அப்படின்னா, காற்று அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், தூபம் காட்டுறோம். நெருப்புக்கு தீபம் காட்டுறோம். தண்ணிக்கு தீர்த்தம் வைக்கிறோம். மண்ணுக்கு அந்த சிலை வடிவம் வச்சுருக்கோம். இப்படி எல்லா வடிவங்களையும் தனித்தனியாக நம்ம அந்த பூஜையில் பண்ணி அங்கே கொண்டு போய் சேர்க்கும் போது ஆகாய தத்துவத்தை நம்ம வரவழைக்கிறோம். இதே மாதிரி காற்று தத்துவத்துக்கு மீதினால நம்ம இணைக்கணும். நெருப்பு தத்துவத்துக்கு மீதினால இணைக்கணும். அதே சமயம் பூமி தத்துவத்துக்கு மாத்திரமே எதையுமே எல்லாத்தையும் இணைச்சே செயல்படக்கூடிய தத்துவங்கிறது பூமி தான். அந்த பூமி தத்துவ நேரம்தான் நம்மளுடைய பிரம்ம முகூர்த்தமாக கருதப்படக்கூடிய நேரம். அதனால தான் அந்த நேரத்தில் நம்ம அமைதியான தியானத்தையோ பிராணாயாமையோ இல்லை எந்த ஒரு ஆன்மீக பயிற்சியையோ, ஆன்மீகத்தை தாண்டி படிக்கிற குழந்தைங்க படித்தா அவங்க மனசில் ஞாபக சக்தி ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லி காலையில் நேரத்தில் எழுப்பி விடுவாங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையும் அழகாக பூமி தத்துவத்துடன் கூடி இணைந்து பஞ்சபூதங்களுடன் சேர்த்து வைக்கப்பட்டு நமக்கு தேவையான பொழுது திருப்பி கொடுக்கப்படும். அதனால தான் பிரம்ம முகூர்த்தம் ரொம்ப 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 விசேஷம்னு சொல்கிறோம்.